அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சாமி, நம்ம கடவுள் ஒளியா இருக்காருன்னு சொல்லி சொல்றீங்க, இன்னும் அனுபவிக்கல. ஆனா அந்த கடவுள், அந்த ஒளின்றது இருள் விலகுனாதான் நம்மளுக்கு ஒளி கிடைக்குது. ஸோ அந்த ஒளி ஒளி கிடைக்கிறதுக்கு இருள் விலகணுன்றது, இருள் தான் அந்த ஒளியை படைச்சது. அது ஒளி சுயம்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஒளியை படைச்சது இருளா? இருள் தானே எல்லாத்தையுமே ஒளியை அடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அந்த இருள் விலகும் போது நம்மளுக்கு ஒளி கிடைக்குது இல்லை சாமி? அப்போ இருள் தான் இந்த உலகம், இந்த பண்டவெளி ஃபுல்லா பரவி இருக்கா? ஆமாப்பா, உனக்குள்ளவே இருள் இருக்குது. அந்த இருளை விளக்கிறதுக்கு தான் ஒளியை உபதேசம் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை சீராக செய்தால்தான் அந்த இருள் விலகும், ஒளி தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நல்ல அப்பாவா இருக்கிறேன், நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நல்ல புருஷனா இருக்கிறேன், நல்ல மனைவியா இருக்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது, என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது, என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணவம். அதுதான் இருக்கக்கூடாது. நல்ல புருஷனாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். நல்ல மனைவியாக இருக்கலாம், புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம். தாய்க்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தப்புனா இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னா அது கர்வம், ஆணவம். அது வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நீ கெட்டு போறேன்னு அர்த்தம். ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்க? சுயநலம் இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது. கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். சுயநலம் இல்லைன்னு சொல்லும் போது உன் பொண்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன்? ஞாபகம் வந்து உனக்கு சுயநலம் இல்லைன்னு உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? சுயநலம் இல்லும்போது உன் பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? ஊரில் இருக்கிறவங்களை பற்றி ஞாபகம் வந்தது? உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்து. அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடவே இருக்காது. எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும். சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது. எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? சுயநலம் தானே. இங்கே என்ன கெட்ட இருக்கிற தொழில் செய்து வாழ்ந்துருக்கலாமே. பொண்டாட்டியை நல்லா வாழ வைக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா ஆக்கணும், எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும். சுயநலம் தானே அது. சுயநலம் இல்லைன்ற ஒரு மனிதனே கிடையாதுப்பா. சும்மா ஒப்புக்கு ஒன்றா சொல்லிப்பா, நான் சுயநலமே இருக்குது இல்லைங்க, என்ன மாதிரி பொதுநலவாதியே இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துவானுங்க. ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது,
சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது. புள்ள பிறகுது, தாய் பேச்சை கேட்குது, தகப்பன் பேச்சை கேட்குது. எதுக்கு கேட்கணும்? அது அதை கேட்டால்தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தகப்பன் கொடுப்பான். ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது? ஒரு மனைவியை கட்டிக்குது. தாய் பெத்த தாய் கொடுத்து வளர்த்த தாயை மறக்குது, தகப்பனை மறக்குது. ஆனால் பொண்டாட்டி ஆசையா நினைக்குது, தான் பெத்த பிள்ளைங்களுக்கு ஊட்டுது. சுயநலம் தானே வாழ்க்கையே, சுயநலம். நீ எதுக்கு காப்பாத்துற? பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உனக்கு. அதுங்க தாய் தகப்பனை பகச்சிங்கன்னா நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு. எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம். நம்ம பொது நலத்தில் எவனும் ஒருத்தம் கூட வாழ முடியாது. சும்மா வாயில் சொல்லுவான், ஆனால் பொது நலவாதிங்க எனக்கு சுயநலமே கிடையாது. சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். உடலோட சுயநலத்தோட இயங்குது, உயிர் உடலை சுயநலத்துக்கு வச்சுக்குது, உடல் அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ள வச்சுக்குது. இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது. சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா? சும்மானா சொல்லி ஏமாத்தி நிற்பானுங்க. அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாதுப்பா. இப்போ இந்த வாரம் 26ஆம் தேதி குடியரசு தினம். ஐயாவை வளர்த்த பெரியம்மாவோட நினைவு நாள். அந்த நாளில் சீடர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அங்கே நடந்த ஒரு சில உரையாடல்களை இங்கேயும் சொன்னோம்னா அது பல பேருக்கு பயன் தரும். சொன்னதே சொன்ன மாதிரி இருந்தால் கூட அது நிறைய பேருக்கு பயன் கொடுத்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். சிவபாதர்னு ஒருத்தர் கோயிலுக்கு போகிறார், சிவன் கோயிலுக்கு போகிறார். எப்போ சிவ பூஜை பண்ண போகிறேன்னு அவர் போகிறாரு. அவரோட குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுது? அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படின்னு அந்த குழந்தை அடப்பிடிக்குது. அவர் சொல்ல, நான் போய் வரதுக்கு ஒரு நேரம் ஆகும்பா, நான் போய் குளிச்சுட்டு அப்புறமா சிவபெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன், நேரம் ஆகும், நீ உன்னால் இருக்க முடியாது, வேண்டாமான்றார். ஆனால் அந்த குழந்தை அடம் பிடிக்குது. அதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்துருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்கள் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அடம் பிடிக்க என்ன பண்ணுறாரு? அவரும் அந்த குழந்தைய கூட்டுக்குன்னு கோயிலுக்கு போகிறார். அப்போ கோயிலோட குளத்தில் முங்கி குளிக்கிறார். அப்போ அவர் ஒரு அந்தனர் அப்படின்றதுனால சில மந்திரங்களை சொல்லிக்கினே அந்த குளத்தில் முழுகிறார். முழுகி ரொம்ப நேரமாக இருக்கவே கரையில் இருக்கிற குழந்தைக்கு அழுகுறான். அந்த குழந்தை யார்? சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அந்த குழந்தை அழும்போது என்ன பண்ணுறாரு? யார் வரா? முழுகின அப்பம் வரல. இந்த குழந்தை அழுவுதேன்னு எல்லாத்தையும் படைச்ச சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றா இறங்கி வராங்க. வந்தவங்க இந்த குழந்தை அழுதா என்ன பண்ணிருக்கணும்? குழந்தைய தூக்கி மாரோட வச்சு பால் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க நல்ல அம்மா. ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது. ஆனால் அவங்க அந்த மாதிரி பால் கொடுக்கல. வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தை அழுதா பால் குடிக்கிற நேரம் வந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்க? அள்ளி அணைச்சி பால் கொடுப்பாங்க. ஆனால் வந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கொடுக்கல. இவங்க ரெண்டு பேரும் ஒரு தங்க கிண்ணத்தை வர வைக்கிறாங்க. அந்த தங்க கிண்ணத்தை வந்த உடனே அந்த தங்க கிண்ணத்தில் அம்மாள் என்ன பண்ணுறா? பாலை பீச்சு அந்த தங்க கிண்ணம் ரொம்ப அளவுக்கு வச்சு அதன் மூலிமா இந்த திருஞான சம்பந்தருக்கு பாலை எடுத்து ஊட்டுறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வந்தாங்க, நேராக ஊட்டிகிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு ஒரு தங்க கிண்ணத்தை வர வைக்கணும்? அந்த தங்க கிண்ணத்தில் பாலை கறக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு சம்பந்தருக்கு ஊட்டணும்? என்னதாங்க, எதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க? எதுக்காக சாமி அப்படி பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு எதாவது புரியுதா? எனக்கும் புரியல. எப்பவுமே புரியலன்னா அங்கே எடுத்து விட்ருவோம். எப்போ எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னு தெரியல. ஆனால் கேள்வி வந்துச்சு, இது வரைக்கும் வராத கேள்வி இப்போ வருது. எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு தூங்க போகும்போது இப்படி ஒப்படைச்சாச்சு. போகும்போதே ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறார். ஒரு குழந்தைய ஒரு தாய் அள்ளி அணைச்சி பால் கொடுத்தா அந்த குழந்தை பாலை குடிச்சோன்னு தூங்கிடும். அதானே நடக்கும். ஆனால் இந்த குழந்தை உலக மக்களெல்லாம் தூங்கி நிற்குது, அதெல்லாம் எழுப்ப வந்த குழந்தை இதை போய் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டா இவங்களெல்லாம் யார் எழுப்புறது? அதுக்காக தான்டா அம்பாள் வந்தா பாலை கறந்து கொடுத்தா.
இப்போ குடித்த குழந்தை பசியாரிச்சே தவிர தூக்கம் வரல. ஏன்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, வந்த நேரமும் சாதாரண நேரம் இல்லை. இப்போ நமக்கு எப்படி சோதனை காலம் இருந்ததோ அன்னைக்கு இந்த பாரத நாட்டில் சைவமே அழிஞ்சு போயிடும்ன்ற சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்த குழந்தை தூங்கிடக்கூடாது, பாலை குடிச்சிட்டு தெம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான்டா பாலை கொடுத்தாங்க. அப்படி பாலை குடித்ததுனால தான் அழியக்கூடிய நிலையில் இருந்த இந்த சைவ சமயத்தை அழியாமல் திரும்பவும் அது எங்கேருந்து வந்ததோ, எப்படி பிரம்மாண்டமாக இருந்ததோ, ஒரு ஆலமரம் மாதிரி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டுன்னு சொன்னால் சம்பந்தருக்கு உண்டு. காரணம் யாரு? யாரு என் ஞானத்துக்கெல்லாம் ஊற்று கண்ணோ அவளே வந்து பால் கொடுத்துட்டா. அப்புறம் அது ஞான குழந்தையாக தானே இருக்கணும். சரி, அதனால தான் விவேகானந்தர் போகிறாரு சிக்காகோவில் போய் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மதங்களும் அவன் நடத்துகிறவன் கிறிஸ்துவன். அதை ஏற்பாடு பண்ணதோட நோக்கம் என்னென்னா, ஏன் மதம் தான் உலகத்திலே சிறந்த மதம்னு எல்லார் வாயிலையும் ஒத்துக்கணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ணான் உலக சமய மாநாடுன்னு ஒன்று. ஆனால் அந்த மாநாட்டுக்கு விவேகானந்தர் போய் நீ மட்டும் பெரிய ஆள் இல்லைடா, உனக்கு முன்னாடியே நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு இந்த இந்து மதத்தை, இந்த சைவ மதத்தை, இந்த இந்திய நாட்டை, இந்த பண்பாட்டை உலகம் முழுக்க கொண்டு போனார். அன்னைக்கு இந்த இந்திய நாட்டுக்குள்ளே இருந்து சம்பந்தர் என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை விவேகானந்தர் போய் பண்ணார். அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த இந்தியாவுக்கு வரும்போது என் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சம்பந்தரை பார்க்கல, ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன் சம்பந்தரை. அவர் எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணாரோ அதே விவேகானந்தர் ரூபத்தில் இன்றைக்கும் அதே சம்பந்தர் வந்து புரட்சி பண்ணி இந்த சமயத்தோட உண்மையை இந்த உலகம் முழுக்க ஏற்றுக்கப்படி அவர் செஞ்சார், அவ்வளோ பாடுபட்டார். அப்போது இந்த சமயத்துக்கும் இந்த மதத்துக்கும் இந்த சிவபெருமானுக்கும் யாரெல்லாம் தொண்டு செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சம்பந்தர் தான். நம்ம ஐயாவும் சம்பந்தர் தான். சம்பந்தர்னாலே எங்கேயோ ஒருத்தர்கிட்ட சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கிட்ட சம்பந்தம் இருக்கும்? சிவனோட சம்பந்தம் பெற்றால் மட்டும்தான் அவங்களுக்கு சம்பந்தரோட வாசனை வரும். புரியுதுங்களா? அதனால தான் யாரும் சொல்லாத, யாரும் செய்யாத செயல்களெல்லாம் மகன்களால் மட்டும் செய்ய முடியுதுன்னா அவங்க யார் கூட உறவாடுறாங்கன்னா உலகத்தோட உறவாடலை, உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு உக்காந்துக்கிற ஒருத்தனு கூட உறவாடுறாங்க. நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் யாரை போய் காட்டுவேன்? ஒரு ஆதார் கார்டு எடுத்து நான் தான்ப்பா இதுன்னு காட்டுவேன். அப்போ நான் யாரை நம்பின்னுக்கிறேன்? ஒரு வடிவத்தை நானும் நினச்சின்னு இருக்கிறேன். ஆனால் இந்த வடிவம் தான் நானுன்னா நான் சாகவே கூடாது. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆன்மாவுக்கு அழிவே கிடையாதுப்பா, அதுக்கு மரணமே இல்லை, அது நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் கரைக்க முடியாது, காற்றோட காற்றா கரையாது, அது எப்போவுமே நிதர்சனமான உண்மை. ஆனால் செத்து போகிறேனே, அப்போ யார் தான் உண்மை அப்படின்னா இது வரைக்கும் நான் உண்மை நம்பியிருந்தது பொய். அதுக்குள்ளே ஒரு பொருள் இருந்து அதை ஆட்சி நடத்தி அதை வழிகாட்டிக்கின்னு வாழ வச்சிருந்தது எதுவோ அந்த பொருள் மட்டுமே மெய். அது தெரியாததுனால காணக்கூடிய இந்த உடம்பை நான் மெய்யின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெரியவங்க எதை மெய்யின்னு சொல்லியிருக்கணும்? உள்ளகிற பொருள் மட்டும்தான் மெய், இந்த உடம்பை பொய்ன்னு இருக்கணும். ஆனால் நம்மளை கண்ணை கட்டின்னுக்கிற மாதிரியே ஏமாற்றிருக்காங்க. இந்த உடம்பை மெய்யின்னு, இதை உண்மைன்னு நம்ப வச்சு நம்மளை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் அறிவு நமக்கு வந்தால் இது உண்மையா இது பொய்யான ஆராய்ச்சி பண்ணி நான் தேடணும். ஆத்மானகமா எனக்குள்ளே நான் தேடனா மட்டும்தான் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். யாரோ ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்ச விஷயத்தை நான் அழகாக அனுபவிக்கணும்னா அது என்னவா இருக்கும்? சரியான ஞானமாக இருக்காது. அதனால தான் ஐயா சொல்வார், சித்தர்களுடைய பாடல்களை படிங்க, ஆனால் அதில் யாராவது பொருள் எழுதினானா அந்த புத்தகத்தை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்வார். ஏன்னா அர்த்தமே இருக்கக்கூடாது. யாருடைய பாடல், நீங்கள் தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, திருமந்திரம் படிங்க, ஆனால் பொருள் அதில் யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் மட்டும்தான் பாடல் படிக்கணும், அந்த பாடலுக்கு நீங்கள் மட்டும்தான் பொருளை தேடணும். யாரோ ஒருத்தர் எழுதிட்டாரு, எனக்கு படிக்க வசதியாக இருக்குதுன்னா அது யாரோட ஞானம்? யார் எழுதுனாங்களோ அவங்களோட ஞானம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதை எழுதியிருப்பாங்க. ஆனால் நானாக சுயமாக அதை தேடி கண்டுபிடிப்பேன். என்னோட நிலை மாற 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 அந்த பாடல்களுக்கு இந்த பொருளோட நிலையும் மாறிக்கினே போகும்.
புரியுதுங்களா? அப்போது ஐயா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டே இந்த பாட்டெல்லாம் படிடா அப்படின்னு சொல்லும்போது நான் படித்தேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நானாக படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கோம், எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பாடலில் பொருள் புரிஞ்சுருக்கும். என்னோட நிலை உயர தான் அந்த பாடல்களெல்லாம் இதை சொல்லலை இதெல்லாம் கடந்து போய் நிற்கிதுன்ற அந்த பெருமையை என்னோட நிலை உயரும்போது தான் அது புரிஞ்சுது. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் அந்த பாடல்களை எடுத்து படிக்கணும். நாமளே புரியுதோ நாமளே ஆராய்ச்சி பண்ணணும். எது ஒன்றுமே நானாக சுயமாக தோண்டி எடுத்தால் மட்டும்தான் அது முழுமையான ஞானமாகும்.